மனிதனின் எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகமாக வாழ்கின்றன? ஏ. கண், பி. மூக்கு, சி. காது, டி. நாக்கு. சரியான பதில் ஆப்ஷன் டி, நாக்கு. எறும்புக்கு மொத்தம் எத்தனை கால்கள் உள்ளன? ஏ. 6 கால்கள், பி. 4 கால்கள், சி. 2 கால்கள், டி. 8 கால்கள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 6 கால்கள். அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஏ. சீனா, பி. டென்மார்க், சி. வியட்நாம், டி. நார்வே. சரியான பதில் ஆப்ஷன் சி, வியட்நாம். முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? ஏ. சீனா, பி. டென்மார்க், சி. வியட்நாம், டி. நார்வே. சரியான பதில் ஆப்ஷன் டி, நார்வே. இந்தியாவில் பெண்கள் அதிக படித்த மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. கேரளா, சி. கர்நாடகா, டி. சண்டிகர். சரியான பதில் ஆப்ஷன் பி, கேரளா. செவாலியர் என்ற விருதை வழங்கும் நாடு எது? ஏ. ரஷ்யா, பி. சிங்கப்பூர், சி. பிரான்ஸ், டி. உகாண்டா. சரியான பதில் ஆப்ஷன் சி, பிரான்ஸ். உலகிலேயே மிக விலை உயர்ந்த விலங்கின் பால் எது? ஏ. ஒட்டகம், பி. கழுதை, சி. எருமை, டி. யானை. சரியான பதில் ஆப்ஷன் பி, கழுதை. இந்தியாவில் தாமரை கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஏ. கர்நாடகா, பி. காஷ்மீர், சி. கோவா, டி. டெல்லி. சரியான பதில் ஆப்ஷன் டி, டெல்லி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவில் தங்கம் அதிகமாக கிடைக்கும் மாநிலம் எது? ஏ. கர்நாடகா, பி. காஷ்மீர், சி. குஜராத், டி. சண்டிகர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 2000, பி. 2010, சி. 2008, டி. 2012. சரியான பதில் ஆப்ஷன் சி, 2008. மழை நீரை மட்டும் குடிக்கும் பறவை எது? ஏ. சுடலைக்குயில், பி. அர்த்தி, சி. ஆந்தை, டி. சக்கரவாகம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சுடலைக்குயில். எந்த விலங்கின் பால் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளன? ஏ. மான், பி. குரங்கு, சி. சிங்கம், டி. நீர்யானை. சரியான பதில் ஆப்ஷன் டி, நீர்யானை. உலக குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ. டிசம்பர் 22, பி. மார்ச் 20, சி. ஏப்ரல் 19, டி. மே 30. சரியான பதில் ஆப்ஷன் பி, மார்ச் 20. கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஏ. கேரளா, பி. காஷ்மீர்,
சி தமிழ்நாடு, டி அசாம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கேரளா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஏ கேரளா, பி காஷ்மீர், சி சத்தீஸ்கர், டி ஜார்க்கண்ட். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மருந்துகளின் ராணி பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1928, பி 1935, சி 1949, டி 1939. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1928. கற்பக தரு என்று அழைக்கப்படும் மரம் எது? ஏ ஆலமரம், பி தென்னை மரம், சி அரச மரம், டி பனை மரம். சரியான பதில் ஆப்ஷன் டி பனை மரம். மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதி எது? ஏ பல், பி முடி, சி கருவிழி, டி நகம். சரியான பதில் ஆப்ஷன் சி கருவிழி. மசாலா தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஏ மணிப்பூர், பி கேரளா, சி சிக்கிம், டி நாகாலாந்து. சரியான பதில் ஆப்ஷன் பி கேரளா. இந்திய பிரதமரின் மாதச் சம்பளம் எவ்வளவு? ஏ 1.60 லட்சம், பி 2.50 லட்சம், சி 1.90 லட்சம், டி 5 லட்சம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1.60 லட்சம். உலகில் மிக உயரமான நட்சத்திர ஓட்டல் எங்கு உள்ளது? ஏ சீனா, பி அமெரிக்கா, சி சிங்கப்பூர், டி துபாய். சரியான பதில் ஆப்ஷன் டி துபாய். உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ ஆகஸ்ட் 17, பி அக்டோபர் 16, சி ஜூலை 1, டி மார்ச் 8. சரியான பதில் ஆப்ஷன் பி அக்டோபர் 16. உணவு சாப்பிட்டவுடன் குளித்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ மாரடைப்பு, பி மயக்கம், சி அஜீரணம், டி குடல் வீக்கம். சரியான பதில் ஆப்ஷன் சி அஜீரணம். உலக குடும்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ அக்டோபர் 19, பி மே 5, சி ஜூலை 29, டி ஜனவரி 31. சரியான பதில் ஆப்ஷன் பி மே 5. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். உலக மக்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ அக்டோபர் 10, பி ஜூலை 11, சி ஜூலை 5, டி ஜனவரி 16. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து நீங்கள் இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம்.
ஒரே கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பிரித்து பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆன்சராக. நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி அந்த மொத்தத்துலேயும் 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரே கமெண்டில் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட்டு வந்து கரெக்டாக வந்து நவம்பர் 11ஆம் தேதி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாள், அதாவது நவம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக 3 கொஸ்டினுக்கும் சரியாக பதில் கொடுத்துருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ளூடூத் ஏர்பட்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு 1999 ரூபா உள்ள ஒரு ப்ளூடூத் ஏர்பட்ஸ் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நான் திருப்பி கிவ்வேக்கான ரூல்ஸ் சொல்லிடுறேன். இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாள், அதாவது நவம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி ஒரு 5000 வியூஸ் போகல அப்படின்னா அந்த கிவ்வே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. அப்படி 5000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் கமெண்டில் சரியாக பதில் அளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ப்ளூடூத் ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதுக்கான ப்ரைஸ் யார் வின் பண்ணாங்க என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம இது இன்னொரு கிவ்வே வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.